வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. 20th ஏஷியன் கேம் ஜப்பானில் நடக்கக்கூடிய 2026 ஏஷியன் கேமில் குவாலிஃபை ஆயிருக்காங்க திருமதி கௌதமி அவர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒசூரை பூர்வீகமாக கொண்டு உதகையில் திருமணமாகி உதகையில் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க, அது இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம்ங்க. ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் மேடம். மேடம், இப்போ 20th ஏஷியன் கேம்ஸில் செலக்ட் ஆயிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். சார், என்னோட ஹார்ட் ஒர்க்ன்றது ஒரு 20% வச்சுக்கலாம். கோச்சோட டெடிகேஷன் தான் சார் அதில். ஏன்னா அவர் அந்தளவுக்கு உழைச்சதுனால தான் இந்த ரிசல்ட்டுங்க சார். இது வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு சுத்தமாக இருக்குல்லைங்க சார். ஒரு பர்சனல் பெஸ்ட்டு கொடுப்பேன்ற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் வந்து இந்தளவுக்கு நான் பண்ணுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கையே இருக்குல்லைங்க சார் எனக்கு. ஆனால் கோச் நம்பினாருங்க சார், கண்டிப்பாக நீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட் அன்னைக்கும் பிஃபோராக கால் பண்ணி எப்படி நம்ம ஸ்பிட் பண்ணி ஓடணும் எல்லாமே கால் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க சார். ட்ரைனிங்லையுமே கூட நின்று ஒரு செஷனுமே கூட நின்று எல்லாமே அப்சர்வ் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. இன்ஜுரி எதுவும் இல்லாமல் என்னை பத்திரமா இந்த அளவுக்கு கூப்பிட்டு இருந்தது இவரும் என்னோட ஹஸ்பண்டுங்க சார். ஓகே, இப்போ நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இந்த மாதிரியான ரன்னிங்ல அத்லெட்டிக்ல போறது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டு எப்படி மேனேஜ் பண்ணிட்டு ஒரு கோலை எப்படி செட் பண்ணீங்க நீங்க? சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கஷ்டம் தான் சார். ஆனால் வந்து இப்போது போலீஸ் டீமில் வந்து ஸ்டேட் அத்லெட்டிக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க சார் போலீஸ்லேயே. அந்த டீமில் இருக்கிறதுனால தான் இங்கே ஊட்டியில் வந்து இப்போ ஸ்டேட் போலீஸ் டீம் இருக்குங்க சார். அந்த டீமில் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த சைட்லேருந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து குவாலிஃபை ஆகிருக்கீங்க 20th ஏஷியன் கேமில். இப்போ அப்படி இருக்கப்போ நீங்கள் வரக்கே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு இங்கே ஊட்டி வரக்கே. யாரெல்லாம் நீங்கள் மீட் பண்ணிட்டு வந்தீங்க ஆஃப்டர் குவாலிஃபை ஆனது? குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் நாங்கள் டிஜிபி சாரை பார்த்தோங்க சார். அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். எதுனாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். ஓகே, ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் வந்து ஏஷியன்ஸ்லேயும் வந்து நியர்பை டைமில் தான் இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏஷியன்ஸில் மெடல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னாங்க சார். கோச்சுக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க சார். ஆமாங்க சார். இப்போ அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குது. மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்க அங்கீகாரத்தோட இதில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாம் எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து போகணுங்க மேடம்? என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்க்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுன்னா பேரண்ட்ஸும் கூப்பிட்டு போகணும். அதை வந்து வெளியில கொண்டு வரணும் சார். நம்ம இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பப்ளிசிட்டி பண்ணணும். பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் சார். அந்த குழந்தைய கொண்டு வந்து விடணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து இங்கே ட்ரைனிங் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் கோச்சை வந்து நம்பி அவங்க ட்ரைனிங் பண்ணணும் சரி. அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு பண்ண முடியும் சார். மேடம், எல்லா இதுலேயும் இந்த பாலிடிக்ஸ் இருக்குது. நான் முன்னாடி வரணும், நீங்கள் முன்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது. இதில் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்குது பாலிடிக்ஸ், அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? பாலிடிக்ஸ் அந்த அந்த இது எனக்கு தெரியலைங்க சார். தெரியல, நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட ஒர்க் எங்கள் கோச் சொன்னது வந்து நீ பண்ணிட்டே இரு, உனக்கு வர வேண்டியது உன்னை வந்து சேரும், அவ்வளோதான். மற்ற எதுலையுமே நீ சைடில் போகக்கூடாது. உன்னோட மைண்டு ஃபுல்லாக நீ ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணு, அடுத்து உனக்கு வர வேண்டியது எல்லாமே உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சார். மற்றபடி நாங்கள் வெளியில் எந்த இதுலையுமே இது பண்ண அவங்க இது பண்ணுறாங்க இது அதெல்லாம் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணலைங்க சார். இப்போ அந்த 20th ஏஷியன் கேமில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, தமிழ்நாடு சார்பாக நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்க. இப்போ அதோட பாதைகள்லாம் எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க, இல்லை யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஊக்கம் பண்ணாங்க? சார், ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து ஸ்போர்ட்ஸுன்ட்டு எனக்கு வழிகாட்டினது எங்கள் ஊரில் ஒசூரில் வந்து என்னன்ட்டே தெரியாது. அப்பா அம்மா பேக்ரவுண்ட்லாம் யாருமே ஸ்போர்ட்ஸ் இல்லைங்க சார். விளையாடணும்னு சொல்லிட்டு போய் அந்த கிரவுண்டில் சேர்ந்தது தான் சார் நான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன காம்படிஷன்ஸில் வின் பண்ணி ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாருங்க சார் அங்கே. அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தேன். 2020 வரைக்கும் பண்ணேங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் பிரேக் கொடுத்தேங்க சார். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் தான் கோஸ்ட்டை ஜாயின் பண்ண வச்சாங்க சார். என்ன கோஸ்ட்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் சார். இங்கே வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். நிறைய பயந்துட்டு இருந்தேன் சார். செல்ஃப் டவுட்ஸ் நிறைய இருந்துச்சுங்க சார் எனக்கு, என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த டவுட்ஸ் என்ன டவுட் பண்ணுறது நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். பாசிட்டிவாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு எல்லா மீட்லேயுமே எனக்கு ப்ராக்ரஸ் தான் காமிச்சாங்க. என்னோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரு மீட்லேயும் மைக்ரோ செகண்டாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. உடனே நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க சார். 2 இயர்ஸாக 2.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணது ரிசல்ட் தான் சார் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குங்க சார் எங்களை. ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அனுபவம் மறக்கவே முடியாத ஒரு அச்சீவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் சார். அது கிருஷ்ணகிரியில் நடந்துச்சுங்க, ஒரு மேரத்தான் மீட்டிங் சார். அதில் தான் நான் ஃபஸ்ட்டு வின் பண்ணேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார். அனுப்பவே மாட்டேன்னு சொன்னார் ட்ரைனிங்க்குலாம். என்ன அதில் செகண்ட் ப்ளேஸ் பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போக ஆரம்பித்தார். எந்த இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் எல்லா அமௌண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் பேரண்ட்ஸ் தான் சார் பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு.
அந்த இதை இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகி தான் என்ன இந்த மாதிரி கொண்டு வந்திருக்குங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் எது ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணீங்க? 2015 நினைக்கிறேன் சார். அதில் தான் ஃபர்ஸ்ட் என்னோட SG5 நேஷனல் மெடல் பண்ணேன் சார். பிரான்ஸ் மெடல் கோழிக்கோட்டில் பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் நேஷனல் மெடலுங்க சார் எனக்கு. 16ல் வந்து கோயம்புத்தூர்ல ஜூனியர் நேஷனல் மெடல் பண்ணேங்க சார். அந்த வருஷம் எனக்கு வந்து வேர்ல்ட் ஸ்கூல் கேம்ஸ் குவாலிஃபைட் ஆயிருந்தேன். பாஸ்போர்ட் விசா கேன்சல் ஆனதுனால டெல்லியில கேம்ப் வந்து ரிட்டர்ன் வந்துட்டேங்க சார். என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா என்னோட லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சுங்க சார். அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுல அதை முடிச்சுட்டு வந்த கையோட தான் ஜூனியர் நேஷனல்ஸ்ல கோல்ட் பண்ணேங்க சார் நான். எதனால கேன்சல் ஆச்சு அந்த பாஸ்போர்ட்? எனக்கு பாஸ்போர்ட் வர ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க சார். ஏன்னா எனக்கு அதோட நாலேஜ் அப்போ எதுவுமே தெரியலைங்க சார். நான் 16-17 இயர்ஸ்ங்க சார் எனக்கு. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் அலையிறது அது நானும் அப்பா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு எந்த சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க சார். அதனால விசா வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து எங்களை ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க சார் என்ன மட்டும். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க சார். ஒரு 2 months ஆச்சுங்க சார். நான் அதை வந்து வெளியில கொண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க சார். கிடைச்சா ஏன்னா வந்து நான் 213 அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கோல்டு மெடலே 213 தான் சார் பண்ணாங்க. போயிருந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் ஓகே மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ஒரு இதுல தான் நான் ஜூனியர் நேஷனல்ஸ் கோல்டு பண்ணேங்க சார். கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்ன பிரேக் ஆயிடுச்சுங்க சார். 2020 வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தேங்க சார். கொஞ்சம் இந்த கோவிட் வந்ததுனால ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு பிரேக் எடுத்துட்டேன் சார் நான். சரிங்க. அதுக்கப்புறம் 22ல பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ள வந்தேன் சார் நான். 23ல ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். 24 பிப்ரவரியில கோயம்புத்தூர் சிட்டில வந்து ரிப்போர்ட் பண்ணேன் சார் டியூட்டிக்குனா. அதுக்கப்புறம் கோஸ்ட்டை ஜாயின் பண்ணேங்க சார் நான் ட்ரைனிங்க்கு. கோஸ்ட்டை ஒர்க் பண்ணி அவர்கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு 4 months இருக்குங்க. 4 monthsல என்ன ஆல் இந்தியா போலீஸ் மீட்ல வந்து பிரான்ஸ் மெடல் பண்ண வச்சாரு. ஓகே ஓகேங்க. 2024ல இல்லைங்க? 2024ல டெல்லியில நடந்தது. ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 25ல சீனியர் ஸ்டேட்ல வந்து 800 கோல்ட் பண்ணேன். 1500 சில்வர் மெடல் பண்ணேங்க சார். அதே 25 முடிஞ்சு ஓப்பன் நேஷனல்ஸ் வந்து என்னோட பர்சனல் பெஸ்ட் கொடுத்தேங்க சார் நான். நெக்ஸ்ட் 26ல பார்த்தீங்கன்னா ஆனால் கோச் சொன்னார் எனக்கு லாஸ்ட் இயர் வந்து நாம்ஸ் கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கலைங்க சார் எனக்கு. அது முடிச்சுட்டு வந்தப்போ எங்கள் கோச் சொன்னார் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அவங்க என்ன நாம்ஸ் வச்சாலும் அதை கிளியர் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அதுவே இந்த வருஷம் நடந்துச்சுங்க சார். வச்ச நாம்ஸ் நாங்கள் வந்து இந்த 26 வந்து கிளியர் பண்ணோம். அவங்க 212 வச்சாங்க, நாங்கள் 27 பண்ணோம் இந்த வாட்டி. இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதை சொல்ல முடியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு எனக்கு. போன வருஷம் சொன்னார் கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 100% நான் அவர் கூட சேர்ந்து நான் அவரை நம்பி ஒர்க் பண்ணேன். அது ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா சக்சஸ். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கோச்சை நம்ம பிலீவ் பண்ணணுங்க சார். என்ன ஆனாலுமே டக்குன்ட்டு மாறக்கூடாதுங்க சார். அவரை வந்து நம்பணும் நம்ம. அது வாட் எவர் என்ன ஒரு சில வாட்டி எல்லா இடத்துலயும் நம்ம அப்பாவே இருக்க மாட்டோங்க சார். டவுன் ஆகும் நம்ம. அந்த இடத்துலயுமே ஸ்ட்ராங்கா நம்ம வந்து அவர் கூட நிக்கணும் நம்ம. அப்பதான் வந்து அது ஒர்க் பண்ண முடியும் சார் நம்ம. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு சில வாட்டி டவுன் ஆகும் அப்பாவுக்கு. எல்லாருமே அவருக்கு தெரியும். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எல்லா டேவும் அவர் பாக்குறாரு, கூட இருந்து பாக்குறாரு நம்மள. அப்ப அவருக்கு தெரியாம இருக்குங்களா சார் நமக்கு? ஒவ்வொரு மூவ்மெண்ட் அதெல்லாம் எல்லாமே அவர் அனலைஸ். ஏன்னா ஒரு ரேஸ் ஓடுறோம்னா நீ எங்க டவுன் ஆகுற, நீ எங்க அப் ஆகுற, எனக்கு இந்த ட்ராக் ஃபுல்லாவே நீ இந்த இடத்துல மூவ் பண்ணணும், இந்த அதை மூவ் பண்ணது எல்லாமே இந்த சொல்லி கொடுத்து ரேஸ் பேஸ் என்ன செட் பண்ணதான் நான் அங்க ஏஷியன்ஸுக்கு கொண்டு போய் நிக்க வச்சிருக்கேன் சார். இந்த ட்ராக்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுவேன் சார். அதே 26ல வந்து ஆல் இந்தியா போலீஸ்ல வந்து 2 ஈவென்ட்லயுமே கோல்டு பண்ணேன் சார். 24ல வந்து ஒரே ஒரு ஈவென்ட் தான் பண்ணேன், பிரான்ஸ் பண்ணேங்க சார். 1500 பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். பட் இவர் என்ன நம்ப வச்சு நீ பண்ணி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஈவென்ட் 1500லயுமே நான் ஆல் இந்தியா போலீஸ்ல வந்து கோல்டு பண்ணேங்க சார். ஓகே மேடம். இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு? அதே மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? என்னன்னா ஷார்ட் பீரியட்ல எதுவுமே பண்ணணும்னு நினைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க, பேஷன்ஸா இருங்க. உங்க ட்ரைனிங்கை நம்புங்க, கோச்சை நம்புங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு, கண்டிப்பா பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் வேணும் சார். இது கோச் மட்டும் சப்போர்ட் பண்ணா இது பண்ண முடியாது. மென்டலா அவங்கள கேர் பண்றதுக்கும் வீட்டுல கண்டிப்பா வேணுங்க சார் அவங்களுக்கு. அதனால அவசரப்படாதீங்க, பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க. கோச் 100% பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. எவ்வளவு கோல்ட் எவ்வளவு சில்வர் வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ கோஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருக்கேன் சார். ஒரு 4 கோல்டு கோச் நம்பர் கண்டிப்பா சார். 4 கோல்டு சில்வர் மாதிரி பண்ணிருக்கேன். 4 கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் வாங்கிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. 2.5 இயர்ஸா கோச் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா மென்டலா என்ன ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாருங்க சார். ஒரு காம்படிஷன்லயுமே மென்டலா என்ன ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. பிராக்டிஸ் எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க? காலைல 6:30 வருவோங்க சார். கோச் எங்களுக்கு முன்னாடி வந்துருவாரு. 6 o'clock எல்லாம் இங்க இருப்பாரு கோச்சிங்க. 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 o'clock வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி 9:30 ஒரு சில டே வந்து 10 o'clock வரைக்கும் முடியும் சார். as usual ஈவினிங் மறுபடியும் வந்து 4 o'clock 4:30 வந்துருவோம் சார். 6 o'clock முடிஞ்சிருங்க சார். சார் நீங்கள் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஏஷியன் கேம்ஸ் போயிருக்காங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இது ப்ரௌட் தான் சார். நம்ம மாவட்டத்துக்கு இது ஒரு சிறப்பு. ஃபஸ்ட்டு நம்ம மாநிலம், அப்புறம் அடுத்த நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும்.
அதுதான் நம்ம ஏன்னா எல்லாம் உங்களோட ஃபுல்லோ ஒர்க் அவுட் உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நீங்க தான் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ட்ரைனிங் இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் ட்ரைனிங் பண்ணுறோம். பட் ஒரு சிலர் வந்து அது ஃபுல்லாக உள் வாங்குவாங்க. சில பேருக்கு அது சக்ஸஸ் இருக்காது ஸ்போர்ட்ஸு. சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அது அன்னைக்கு டே பேஸ்டு. ஆனால் டைம் எடுக்கும். சொன்ன மாதிரி என்கிட்ட ட்ரெயின் பண்ணால் 2 வருஷம் மினிமம் பேசிக் ட்ரைனிங் பண்ணால் தான் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். எடுத்தோடனே நான் மெடல் எடுப்பேன், நான் 6 மாதம் இருந்துட்டு போகிறேன்னா நடக்காது. ஏன்னா ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ட்ரைனிங் பண்ணும். அப்போ தான் இப்போ கால் வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஒலிம்பிக்கில் 4 கோல்டு மெடலு. 16 வருஷம் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கணும்னா எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும். இப்போ வேர்ல்டு கப் நடக்குது, 6 வேர்ல்டு கப் விளையாடுறாங்க கண்டினியூஸாக. அந்த ஃபிட்னஸ் லெவலு, டெடிக்கேஷன், சாக்ரிஃபைஸ் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்னா. ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு நல்ல விஷயத்துக்கு போக முடியாது, சினிமாவுக்கு போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. காலையில் சாயந்தரம் இங்கே இருக்கணும், மற்ற டைமில் ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் நடக்கும். இவ்வளோ சாக்ரிஃபை பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியும், இல்லைனா அச்சீவ் பண்ண முடியாது. ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம். சார். அதே மாதிரி எனக்கு இங்க போலீஸ் டீம் வந்து ஓகே. நட்ராஜன் சார், இவங்க தான் எங்க ஸ்டேட் போலீஸ் டீமோட இன்சார்ஜிங் சார். இவங்களும் ஜெயராஜ் ஏட்டை அப்படின்னு இருக்காங்க. இவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இங்க இருக்கிறதுனால தான் அவங்களும் எல்லா ப்ரொசீஜரும் போலீஸ் சைட்ல இருந்து என்னென்ன ப்ரொசீஜர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க சார். அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு முறை வாழ்த்துக்கள் மேடம். நீங்க அங்கே ஏஷியன் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு வரணும்னு வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் ஜே கௌதமி நேஷ்னல் மெடல் அது பார்த்தீங்கன்னா அவங்க ஏஷியன் கேம் 20th ஏஷியன் கேம் குவாலிஃபயர் 2026 அதை கோச் பண்ண கோச் நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். வணக்கம் சார். அது சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் கோச் SDAT அவர்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வாழ்த்துக்கள். குவாலிஃபை ஏஷியன் கேம் 20th ஏஷியன் கேமில் கௌதமி அவங்க வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. நீங்கள் தான் அது கோச் பண்ணியிருக்கீங்க. அது நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் இருந்தது, உங்கள் மூலிமா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார், சொல்லுங்கள். ஆமாம் சார். இது வந்து எப்படின்னா, இவங்க ஒரு 2.5 வருஷமாக இங்கே ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இவங்க ஜூனியர் நேஷ்னல் அத்லீட்டாக இருந்தாங்க 2018 வரைக்கும். கோவிடுக்கு அப்புறம் இவங்க ஒரு 5 வருஷம் ஸ்போர்ட்ஸ் பண்ணல, பல்வேறு காரணங்களால பண்ணல. அதுக்கப்புறம் போலீஸில் ஜாயின் பண்ணி போலீஸ் ட்ரைனிங் முடித்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட திரும்பி ட்ரைனிங்க்கு வந்தாங்க. அப்போ தான் ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம். ஏன்னா டியூட்டி, போலீஸ் டியூட்டி அது முடிஞ்சு போய் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்லேருந்து அவங்க போலீஸ் டீம் வந்து இங்கே ஸ்டேட் டீம் இங்கே நீலகிரிக்கு வந்துட்டாங்க ட்ரைனிங்க்காக. வந்து ஒரு 3 மாதத்தில் போலீஸ் நேஷ்னலில் கோல்டு மெடல் வாங்கினாங்க. அப்போ அவங்க ஓடின டைமிங் வந்து ஃபஸ்ட்டு டைமிங்கே 2 நிமிஷம் 13 செகண்ட் ஓடினாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். திரும்பி அந்த வருஷம் சீனியர் ஸ்டேட் மெடல் அடித்தோம். 1500 800 2 மெடல் அடித்தோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து அதே 2012 2013 தான் ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் திரும்பி பேசிக் ட்ரைனிங்லேருந்து ஆரம்பித்து இந்த வருஷம் போலீஸ் நேஷ்னலில் திரும்பி மெடல் 210 ஓடினாங்க. அப்புறம் இந்த ஏஷியன் கேம்ஸ் குவாலிஃபிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 2 கிராண்ட் ப்ரீ சீரீஸ் ஓடணும், ப்ளஸ் ஒரு ஸ்டேட் மீட். இந்த 3லேயும் ஓடினா தான் உங்களுக்கு இந்த இன்டர்ஸ்டேட் என்ட்ரியே கிடைக்கும். அதுவும் இந்த குவாலிஃபை பண்ணணும், இந்த நார்ம்ஸ் குவாலிஃபை பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ அதில் வந்து நம்ம சென்னையில் நடந்த கிராண்ட் ப்ரீயில் ஓடினாங்க, பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. ட்ரிவாண்ட்ரத்தில் அவங்க ஓடினப்போ ஒரே ஒருத்தர் தான் ஓடினாங்க, வேறு யாருமே ஓடல. ரெண்டுமே 208 208. இந்த வருஷம் ஸ்டேட் மீட்லேயும் 208 ஓடினாங்க. இப்போது இந்த நடந்த கடைசி ஸ்டேட் மீட்டில் மெடல் சில்வர் மெடல், அவங்க கோல்டு வாங்கல, சில்வர் மெடல் வாங்கினா. இது 3 பேஸ் பண்ணி இப்போ இவங்க இன்டர்ஸ்டேட்டுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க, தமிழ்நாடு சார்பாக போய் பங்கேற்கிறதுக்கு. ஓகே. இப்போ இதில் பங்கேற்றதில் வந்து ஹீட்ஸ், ஃபஸ்ட் நாள் ஹீட்ஸ் நடந்துச்சு. ஹீட்ஸ்லையும் 208 தான் ஓடினாங்க. எல்லாருமே ஒரு 5 பேர் 208. அப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி ஓடணும், யார் பெட்டர் ரன்னர், இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டே. அதை பேஸ் பண்ணி பண்ணதில் தான் நேற்று ஃபைனல்ஸில், ஏன்னா கௌதமின்றது யாருன்னே இந்தியாவுக்கு தெரியாது, இவங்க எப்படி ஓடுவாங்கன்னு கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. மற்ற ரன்னர் எல்லா ரன்னருக்கும் தெரியும். ஓகே. இவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ், அதனால் சைலண்ட்டாக இருந்தோம். போய் எங்களோட ரேஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம், கரெக்டாக ஓடினாங்க. 204 4 செகண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க பர்சனல் பெஸ்ட்டு. 205-21 தான் ஏஷியன் கேம்ஸோட குவாலிஃபிகேஷன் மார்க். இப்போ இவங்களும் பூஜான்னு 2 பேர் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஏஷியன் கேம்ஸு. செப்டம்பர் மாதம் ஜப்பானில் நடக்குது. ஓகே சார். அதுக்கு வந்து இப்போ குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம நீலகிரி மாவட்டத்திலேருந்து குவாலிஃபை ஆனது பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் ஒரு கான்ஸ்டபிள், கல்யாணமானவங்க, அவங்க ஹஸ்பண்டும் என்னோடய ஸ்டூடெண்ட்டு சுதீர்ன்றவர். அவரும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்த ஸ்டூடெண்ட்டு, 800 மீட்டர் ரன்னர்.
அவர் ஒரு மசாஜ் தெரபிஸ்ட்டு, இந்த வர்மம் மசாஜ் எல்லாம் பண்ணுவார். அதனால் அவரோட சப்போர்ட்டு பெரிய சப்போர்ட்டு. அவரோட சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காது. ஏன்னா ஒரு அத்லீட் ஒரு 800 மீட்டர் ரன் ஆகும்போது எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், என்ன டயட் கொடுக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அது இல்லாமல் மசாஜ், ரெக்கவரி எல்லாமே பண்ணதுனால பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே கூடி வந்ததுனால இது நம்ம நீலகிரிக்கு பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெரிய பெருமை. இனி ஏஷியன் கேம்ஸில் கண்டிப்பாக மெடலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் செப்டம்பர் மாதம் தான் நடக்குது. இன்னும் 2.5 மாதம் டைம் இருக்குது. 2.5 மாதம் இன்னும் ஒரு 1.5 செகண்ட் கம்மி பண்ணால் மெடல் கிடச்சிருக்கு. ஓகே சார். இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்களா? நேற்று சொன்னீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி. ஆமாம், இவங்க ஏன்னா நேற்றா முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. 28ஆம் தேதி வரைக்கும் நடக்குது இன்டர் ஸ்டேட்டு. அவங்களுக்கு முடிஞ்சனால கிளம்பிட்டாங்க மெடல் வாங்கிட்டு. இப்போ ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. இப்போ வைசாக் வரைக்கும் தான் ட்ரெயின் கிடச்சி, அதுக்கப்புறம் திரும்பி அங்கேருந்து பஸ்ஸில் இப்போ சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தால் சண்டே அவங்க டிஜிபியை மீட் பண்ணுவாங்க. சண்டே நாளைக்கு மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டிஜிபியெல்லாம் மீட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி இங்கே வருவாங்க. சார், இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் சார். ஏன்னா எடுத்த உடனே நிறைய தடங்கள்லாம் இருக்கும். இந்த தடங்கள்ல இவ்வளவு தடங்கள் இருக்குன்னு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த தடங்களை ஃபேஸ் பண்ணி நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட வரக்கூடியவங்க. அது இல்லாமல் உங்க கோச் சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினட்டா வரக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களோட பாசிட்டிவ் மோட்டிவேஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுங்க சார் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? அது என்னன்னா, இப்போ நாங்கள் பிளான் பண்ணதே இந்த இன்டர் ஸ்டேட் மீட்டு, இது குவாலிஃபிகேஷன் இதுக்காக தான் பண்ணது. இது இப்போது அவங்க போலீஸ் டீம் வந்து இங்கே நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் போலீஸ் டீம் இங்கே தான் இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணுறாங்க, லாங் டிஸ்டன்ஸ், மிடில் டிஸ்டன்ஸ் எல்லாம். எலெக்ஷன் வந்தோன்னே டீம் அப்படியே கலைச்சிருவாங்க, கலைச்செல்லாம் டியூட்டி போன்றுவாங்க. இவங்களையும் அப்படி தான் வர நேரத்தில் 3 மாதம் இப்போ லாஸ் ஆஃப் பேயில் இருந்தாங்க. ஓகே சார். லீவ் எடுத்துகிட்டு சொந்த லாஸ் ஆஃப் பேயில் லீவ் எடுத்து, ஏன்னா நான் சொன்னேன் காசு போனாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணாக போயிடும். இப்போ இந்த 3 மாதம் போயிருந்துச்சுன்னா 0 ஆயிரும். இப்போ அதெல்லாம் தாண்டி லீவ் எடுத்து இப்போ தான் திரும்பி டீம் வந்து இப்போ ஊட்டிக்கு வந்திருக்கு. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சனால திரும்பி டீம் ஃபார்ம் பண்ணி இங்கே வந்திருக்கு. அது போலீஸில் எப்போதும் நடக்கிறது தான். நல்லா ஃபார்மில் இருப்பாங்க. போலீஸ் அவங்க நேஷ்னல் முடிச்சு வந்து போலீஸ் நேஷ்னலில் கோல்டு 2 கோல்டு வாங்கிட்டு வந்து முடிச்சு அடுத்த நாளே டீம் டியூட்டிக்கு போயிருந்துருவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம 2 வருஷம் பட்ட கஷ்டம் அப்படியே போயிடும். அது போலீஸில் நடக்கிறது, யூஸ்வலாக நடக்கிறது. அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி அத்லீட்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய பேர், இவங்க மாத்திரம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் வெளியில் வருவாங்க. ஸோ அந்த பேசிக் இருந்து அவங்க சப்போர்ட்டில் இருந்தால் தான் மேலே வரக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போது இவங்க இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கௌதமி யாருன்னு தெரியும். ஆனால் சின்னதுலேருந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க இந்த லெவலுக்கு வர்றதுக்கு. ஆனால் சப்போர்ட் என்னென்னா, சப்போர்ட் மேல் லெவலில் கிடைச்ச பிரயோஜனம் கிடையாது, கீழேருந்தே இருக்கணும். இப்போது எங்கள்கிட்ட இருக்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களுக்கெல்லாம் சின்னதுலேருந்தே சப்போர்ட் இருக்குது. அவங்களுக்கான டயட்டு, அவங்களுக்கான ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கோச்சு, ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு எல்லாமே இருக்குது. அவங்க மேலே வர்றதுக்கான ஈஸி. ஆனால் இது கிடைக்காதவங்க நிறைய பேர், இதை பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியிலேருந்து வந்து பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ அந்த ஊக்க மருந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஊக்க மருந்து இன்னைக்கு பெரிய லெவலில் போயிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கென்யா தான் நம்பர் 1 இருந்துச்சு வேர்ல்டில். இப்போ இந்தியா நம்பர் 1. அதனால் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. இது எப்படின்னா, இந்த நிறைய இந்த தகுதி உள்ள பயிற்சினர்கள், தகுதி இல்லாதவர்கள் இருக்காங்க. இந்த படிக்காதவங்க, கமர்ஷியலாக பண்ணுறவங்க நிறைய பேர், அவங்க தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா அவன்கிட்ட வர்றவன் கமர்ஷியலாக காசு வாங்கிட்டு பண்ணும்போது அவனுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். எப்படி ரிசல்ட் கொடுப்பீங்க? ஷார்ட் டேர்மில் என்ன பண்ண முடியும்? பட் இந்த மாதிரி கேம்ஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுல்ல. பண்ணாக்கா இப்போ டெஸ்டிங் இருக்குது. அதான் டெஸ்டிங்கில் தெரிஞ்சிடும். டெஸ்டிங் இருக்கிற மீட்டுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. அதே ஹெசிடேட் பண்ணிடுறாங்க. ஓகே. அவங்க வந்து நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து வருவான். அவங்க இந்த மீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சாலே பாதி பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க இந்த டோப்பிங்கில் இருக்கவங்க. ஓகே. நியாயமாக இருக்கவங்க தைரியமாக போவாங்க. எப்போ சாம்பிள் கேட்டாலும் கொடுப்பாங்க. போன ட்ரிவாண்ட்ரமில் சாம்பிள் எடுத்தாங்க கௌதமிக்கு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. வி ஆர் க்ளீன். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வர்றார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ராகம் தொலைக்காட்சி சார்பாக கௌதமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா 20th ஏஷியன் கேம் 2026 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், மேரிட் உமனு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போயிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி அந்த பேசிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா ஸ்ட்ரகிள் வந்து குறைவாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நிறைய பாலிடிக்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸில் என்கரேஜ் பண்ணால் தமிழ்நாடு எங்கேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக இந்த அரசு வந்துட்டு இதெல்லாம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட சாரும் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் சரி, அது மாதிரி விமன்ஸ் ஆகட்டும் சரி, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அவங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த நீலகிரி மாவட்டத்தில் கோச் பெற்ற கௌதமி அவர்களுக்கு இன்னொரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு அவங்களுக்கு கோச் பண்ண கோச் அவர்களுக்கும் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் சார். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.